சாஃப்டான க்ரீமியான பால் கொழுக்கட்டை வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக திரிச்ச அரிசி மாவு வச்சு இதுக்கு நான் வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும் நீங்கள் சாப்பிடும் போது. நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரையும் ஆட் செஞ்சு லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக திரிச்சதுனால எனக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து திரட்டி வச்சு அதை கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து பால் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கோகனட் மில்க், அதாவது 2வது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோகனட் மில்க்கை ஒரு 4 கப் எடுத்திருக்கேன். அது கொதி வர போச்சுன்னா நம்ம இந்த அரிசி உருண்டை எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டோம்னா அது நல்லா உதிரியாக வரும். நல்லா அது ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சு வந்த பிறகு நம்ம வந்து ஸ்வீட்னருக்கு ஏற்ப நான் கருப்பட்டி பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அச்சுவலை பாகு கூட ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வர முடிச்சுன்னா நல்லா அரிசி மாவை நான் தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து அந்த லிக்விடியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதி விடுங்க. ஃபைனலாக நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை நல்லா நீங்கள் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் ஆக்குனீங்கன்னா உங்களுடைய க்ரீமியான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.